கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு விவசாயிகள் விழிப்புணர்வு சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் நசீர் அகமது தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் ராஜா, மாநில மகளிர் செயல் தலைவர் சக்தி, மாநில துணைத் தலைவர் பால்வளம் கணேசன், மாநில துணைத் தலைவர் நுண்ணுயிர் பாசனம் சந்திரசேகர், மாநில துணைத் தலைவர் வணிகம் தனிகாச்சலம், வடக்கு மாவட்ட துணை செயலாளர் பைரேசன், வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பயிர்க்கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், கெலவரப்பள்ளி அணை பாசன நீரை சரி செய்ய வேண்டும், மாம்பழக்கூழ் தொழிற்சாலையை அரசே நடத்த வேண்டும், ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்த வேண்டும், உற்பத்தி மானியம் இரட்டிப்பாக்க வேண்டும், வனத்துறைக்கு சொந்தமான நிலங்களில் பரம்பரையாக வசித்து வரும் விவசாயிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட வேண்டும், சாகுபடி நிலத்துக்கு நில உரிமை வழங்க வேண்டும், வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு இழப்பீட்டு தொகை 10 நாட்களில் வழங்க வேண்டும், இழப்பீடு தொகை பயிருக்கு ஏற்றவாறு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களால் கள ஆய்வு செய்து மதிப்பீடுகள் பெற்று அதற்கு ஏற்றவாறு இழப்பீடு வழங்க வேண்டும், ஆண்டிற்கு 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும், விவசாயிகளின் மானிய திட்டங்களுக்கு ஏற்றவாறு ஏக்கருக்கு சாகுபடி தொகை 50,000 ரூபாய் வழங்க வேண்டும். இதனால் விவசாயத்திற்கு தேவையான உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், விதைகள் என தரமான இடுபொருட்களை வாங்கி கூடுதல் உற்பத்தி பெறவும், பருவத்திற்கு ஏற்ப கார், சம்பா, தாளடி தொகுப்பு தொகை வழங்கப்பட வேண்டும், பயிர் காப்பீடு தொகையினை அரசே செலுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் ஒன்றிய செயலாளர் சரவணன், துணை செயலாளர் மாணிக்கம், மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் சிவசங்கரன், பொருளாளர் முருகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காட்டுப்பண்ணி பயிர்களை நோண்டி எடுத்துருது, வேரோட மகசூல் பாதிக்குது, பயிர் சேதாரம் ஆகுது. கொடுக்கலாங்க, ஒரு வருஷத்துலையும் கொடுக்குறாங்க. அதை உடனடியாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும், பால் விலை உயர்த்த வேண்டும், இலவச மின்சாரம் 2 லட்சம் விவசாயிகளுக்கு வருஷம் கொடுக்க வேண்டும்.